இதுக்கலை ஒரு அமைப்பு புகார் கொடுக்குறாங்க, இதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு எந்த விதமான தவறும் செய்யலைன்னு நிரூபித்து வெளியே வர்றதுல என்ன சிக்கல் இருக்க போகுது திரு எஸ்பி வேலுமணிக்கோ அதிமுக? அதிமுக பொதுச் செயலாளரோட ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் எதிர்கொள்வோம் தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் எதிர்கொள்வோம், எத்தனை வழக்குகள் வேணாலும் போடட்டும், வழக்குகள் போட வேணாம் சொல்லலையே அவர். ஸ்டேட்மெண்ட் நல்லா படிங்க, எதிர்கொள்வோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அஞ்ச மாட்டோம் சொல்லியிருக்காரு. அது வேறு விஷயம். இதே அறப்போர் இயக்கம் அந்த மாநகராட்சிகளில் சென்னை கோவை மாநகராட்சியில் 850 கோடி ஊழல் நடந்ததுன்னு சொல்லி புகார் கொடுத்ததில் வழக்கு தொடுக்கப்பட்டது. ஹைகோர்ட்டில் அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதில் இந்த இது வருது, ஒரே ஐபிஐ பயன்படுத்தி டெண்டர்னு, அதெல்லாம் கூட தவறுன்னு சொல்லிட்டாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன். சிஏஜி ரிப்போர்ட்டில் மட்டும் இல்லை, அது அந்த வழக்குல இருந்துச்சு. அதை தள்ளுபடி பண்ணாங்க. அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவர் மேலே போட்ட 2 வழக்குகளில் சொத்து குவிப்பு வழக்கு மட்டும்தான் இப்போ நிலுவையில் இருக்குது. இப்போ திரும்ப ஒரு வழக்கு போடப்படுது அறப்போர் இயக்கம் கொடுத்து. கரெக்டு, போட வேண்டியது தான், அவங்க கோர்ட் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து. ஆனால் அதே அறப்போர் இயக்கம் இந்த ஆட்சியின் மீது கொடுத்த புகார் மீது நீங்கள் என்ன வழக்கு தொடுத்தீங்க? எஃப்ஐஆர் போட்டிங்களா? மின்துறையில் 37 கோடி நிலக்கரி வாங்கினதில் ஊழல் சொல்லி அறப்போர் இயக்கம் கொடுத்துருக்கு இந்த ஆட்சியின் மீது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் உதிரி பாகங்கள் வாங்கினதில் 12 கோடி ஊழல் சொல்லியிருக்காங்க. இதன் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிங்களா? டிவிஎஸ்சி எப்படி செயல்படுதுங்க இந்த ஆட்சியில்? டிவிஎஸ்சி எப்படி செயல்படுது? 2021 ஆட்சி மாற்றம் வந்தவுடனே முன்னாள் அமைச்சர்கள் மீது 10 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வழக்குகள் திடீரென்று முடிக்கப்படுகின்றன. எல்லாம் வழக்குகள் வாபஸ் வாங்கப்படுது. அதை பற்றி என்ன சொல்கிறார் நீதிபதி? சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க, ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாத்துக்கும். ஆனால் அடிஷனல் திமுக அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது, ஆமாம் 3 பேர் மீது, 3 பேர் இல்லை 6 பேர் மீது அடிஷனல் ஃபைனல் ரிப்போர்ட் தர்றாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எங்களுக்கு பவர்ஸ் இருக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே இந்த 3மே எப்போ நடக்குது? நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷா அவர் சொல்கிறார், இந்த எம்எல்ஏ எம்பிஸ் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை நடத்தக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்களை பற்றி சொல்லும்போது இது எல்லாமே ஒரே பேட்டர்னை 3 அமைச்சர்களுக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. 6 அமைச்சர்களுக்கும் ஃபாலோ பண்ணி அன்னைக்கு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா அவர், இது எவ்வளோ மோசங்கிறாருன்னா, மேனிஃபெஸ்ட் பெர்வர்சிட்டி அண்ட் கிராஸ் இல்லீகாலிட்டிங்கிறார். இதில் என்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னா, மேனிஃபெஸ்ட் பெர்வர்சிட்டி அண்ட் கிராஸ் இல்லீகாலிட்டி. ஆல் கிரிமினல் ட்ரையல்ஸ் இன் தீஸ் கோர்ட்ஸ் ஆர் ஷார்ட் சர்க்கியூட்டடுங்கிறார். குறுக்கு வழியில் போனாங்கங்கிறார். என்ன அதில் ஒரு வழக்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மேக்பத்தில் ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், தி என்டையர் டென்மார்க் இஸ் திங்கிங் சொல்வார் பிகாஸ் ஆஃப் கிரிமினல் அண்ட் கரப்ட் ஆக்டிவிட்டி சொல்வார். அதை கோட் பண்ணுறார் இவர். இல்லை, இப்போ இதே வாதம் தானே அதிமுகவுக்கும் பொருந்தது. 2018 அறப்போர் இயக்கம் கொடுத்த புகார் மீது அவங்க நடவடிக்கை எடுக்காததுனால தானே 2019 நீதிமன்றத்தை நாடுறாங்க. கரெக்டு. அவங்க அதில் நியாயம் இல்லைன்னு டிவிஎஸ்சி மூலமாக ஒரு ஆய்வு நடத்தி இதில் சப்ஸ்டான்ஸ் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. பிறகு இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதை எடுத்து எந்த டிவிஎஸ்சி எந்த ஆய்வு நடத்தினாங்கன்னு மட்டும் கேளுங்க சார். அது எப்போ நடத்தப்பட்டுச்சு கேளுங்க. 2018 டிவிஎஸ்சி எந்த ஆய்வு நடத்துச்சு, அதை எப்போ அறிக்கையா கொடுத்தாங்க? அறப்போர் இயக்கத்தினுடைய கம்ப்ளைண்ட் மேல ஆய்வு நடத்தி நாங்க இதுல ஒன்னும் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்போ நடந்துச்சு? எடப்பாடி கேஸ் எடுத்துக்கோங்க. எடப்பாடி கேஸ்ல இல்ல அதுவும் சந்தேகத்துல அந்த ஆய்வு அறிக்கை எப்போ வந்துச்சுன்னு மட்டும் கேளுங்க சார். இது டிவிஎஸ்சி ஓட லட்சணத்தை நான் சொல்றேன். இல்ல அது 2018 என்ன அவர் பேசும்போது சார் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறேன். நான் கேள்வி தான் கேக்குறேன். அவர் குறுக்கிட்டாரு. நான் கேள்வி தான் கேக்குறேன். அவர் கேள்வி தான் கேக்குறாங்க. அவர் கேள்வி கேட்கல. அவர் நீங்க தலையிடுவீங்க. இதான் உங்க கல்ச்சர். சொல்ல அவ்வளவுதான். திராவிட கலாச்சாரம் இது. என்ன சார் என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? அவர் பேசுனா நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பேச முடியாது. உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பேச முடியாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? இல்ல இப்போ நீங்க பேசும்போது யாரும் தலையிட கூடாது. டிவிஎஸ்சி நீங்க கரெக்ட்டா பேசுங்க. இல்ல நானே கேக்குறேன். நீங்க கரெக்ட்டா பேசுங்க. டிவிஎஸ்சி அதிமுக ஆட்சி காலத்துல எந்த விதமான விசாரணை நடத்தியும் முகாந்திரம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னா அதே அதிமுகவுக்கும் பொருந்தும்னு எடுத்துட முடியாதா? இப்ப நீங்க கண்டிப்பா அப்படி அதுல டிஃபரன்ஷியேட் பண்ணல. சரி, நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க உதாரணமா நான் சொல்றேங்க, டிவிஎஸ்சி இவர் எடப்பாடி வழக்கில் உயர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. யார்? அறப்போர் இயக்கம்.
அந்த நேரத்தில் அரசும் போகுது, அதில் இம்ப்ளீட் ஆகுது. அதை எதிர்க்கட்சி இம்ப்ளீட் ஆகுது, ஆர்எஸ் பாரதி அவர்கள். அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க உயர்நீதிமன்றம், டிவிஎஸ்சி விசாரித்து எங்கிட்ட அறிக்கை கொடுக்கணும், சீல்டு கவரில் கொடுக்குறாங்க. சீல்டு கவரில் அறிக்கை கொடுக்குறாங்க. அதில் எக்ஸோனரேட் பண்ணுறாங்க யாரை, எடப்பாடி மேலே இதில் ஒன்றும் குற்றம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சீல்டு கவரை நீங்கள் உடைக்கக்கூடாது, இதில் இது டிவிஎஸ்சி கொடுத்தது நண்பகத்தன்மை இல்லை, அதனால் எங்கே போகணுங்கிறாரு, சிபிஐ விசாரணை வேணும். இல்லை அது அந்த இல்லை அது என்னன்னா அதிமுக ஆட்சி காலத்துல தயாரிக்கப்பட்ட அதனால தான் வேணாம் காரணத்தினால தான் சொல்றாரு. இல்ல நிறைய பேசலாம், இல்ல சுருக்கமா சொல்லிட்டு பாருங்க. அப்போ நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தபோது தயாரிச்சு கொடுக்கப்பட்ட அறிக்கையை நீங்க ஏத்துக்க வேண்டாம், அது ஓபன் பண்ணி பார்க்கவே வேணான்றாரு. அது சிபிஐ விசாரணை வேணும் கேக்குறாரு. ஏன்னா அது என்ன மாதிரியான அறிக்கையாக இருக்கும்னு அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது கரெக்ட். ஆமா, ஒரு அதான் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷனே அதான். சரி, ஓகே. ஹோல் கன்டென்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷனே அதான். சரி. அப்போ என்ன சொல்றாங்க உயர்நீதிமன்றம், சிபிஐ வழக்குக்கு உத்தரவிடுறாங்க. அதுக்கு எதிராக எடப்பாடி அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார். உச்சநீதிமன்றம் சொல்கிறாரு, இதில் சிபிஐ வழக்கு தேவையில்லை, இதை நீங்களே விசாரிங்க, அந்த சீல்டு கவரில் இருக்க ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி விசாரிங்க சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, அது சரியாக தான் இருக்குது. அதான் சார், அது ஓப்பன் பண்ணி விசாரிச்சாங்கல்ல, அப்போ அது டிவிஎஸ்சி, எந்த டிவிஎஸ்சி, யார் ஆட்சி காலத்தில் இந்த டிவிஎஸ்சி கொடுத்த ரிப்போர்ட் அது? அதாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் அது எப்படி அப்புறம் அதை எப்படி அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஏத்துக்காதுல்ல, ஏத்துக்காது. ஆர்எஸ் பாரதி தான் சொல்றாரு, அதனால தான் வேணான்றாரு. அப்புறம் அதுல என்ன நம்ம அதுல மேற்கொண்டு பேசுறதுக்கே ரெண்டு விஷயம் இருக்குங்க. அதிமுக ஆட்சி காலத்துல ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாரு, எனக்கு சிபிஐ என்கொயரி வேணுங்கிறாரு. சரி, இவங்க ஆட்சி வந்த பிறகு ஜிவிஎஸ்சியை நடத்தலாம் சொல்றாரு. அதுதான் அப்போ நீங்க அப்பதான் அங்க பொதுவாக உயர்நீதிமன்றம் பொதுவாக லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது அந்தந்த ஆட்சியாளர்களுடைய கைப்பாவையாக செயல்படுதுன்னு வேணா புரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்லல உயர்நீதிமன்றம். நம்ம இப்படி நீங்க அந்த ரிப்போர்ட் நாங்க சரின்னு சொல்லிட்டா நீங்க என்ன சொல்றீங்க, அன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணுங்கிறீங்க, இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணாங்கிறீங்க. இப்போ உங்க ஆட்சியில் வந்த உடனே டிவிஎஸ்சி சுத்தமா நல்ல இயக்கமாக மாறிடுச்சா, நல்ல அமைப்பாக மாறிடுச்சா அப்படின்னு உயர்நீதிமன்றம் கிண்டல் பண்ணிச்சு. இதே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மத்திய அரசு மேலே என்ன குற்றம் சுமத்துறீங்க, உங்கள் ஏஜென்சிஸை எதிர்க்கட்சிகள் மீது தான் பாய விடுறீங்க, உங்கள் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஊழல் மீது நீங்கள் பாய விடுறது இல்லைங்கிறீங்க. தமிழ்நாடு அரசுக்கும் பொருந்தது, திமுகவுக்கு வைத்த குற்றச்சாட்டு இது அவங்களுக்கும் பொருந்தும். இன்னொன்று சொல்லிடுறேன், உங்கள் அமைப்புக்கு வந்தவங்களுக்கு, உங்கள் கட்சிக்குள்ளே வந்தவங்கள அவங்க மேலேயும் நீங்கள் பாய மாட்டேங்கிறீங்க. ஆமாம், நீங்கள் என்ன செய்றீங்க, உங்கள் பி டீமாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணி மீது நீங்கள் பாய மாட்டேங்கிறீங்க. அதையும் சொல்ல, அது அப்படியே இருக்குது. நீங்கள் என்னென்ன குற்றச்சாட்டு மத்திய அரசு மீது வைக்கிறீங்களோ அத்தனை குற்றச்சாட்டுக்கு நீங்க உள்ளாகிறீங்க. ஓகே ஓகே, நான் சொல்றேன். சரி, ஒரே விஷயம் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம் 30 செகண்ட் கொடுங்க. வைத்தியலிங்கம் சார் காக்னிசன்ட் இந்தியா கேஸ்ல அந்த கோர்ட்ல, அந்த அமெரிக்கன் கோர்ட்ல ஒத்துக்கிடுச்சு, அந்த ஃபைன் கட்டினாங்க அவங்க. அவர் 12 கோடி வாங்கினாருன்னு சொல்லி அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க. எஃப்ஐஆர் இந்த அரசாங்கம் போட்டுச்சு. 90 நாளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், இன்னைக்கு வரைக்கும் பண்ணல, 1 வருஷம் ஆகும். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard